ஹாய் போலீஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ கைஸ் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஸோ நிறைய பேருக்கு உண்டான டவுட்ஸ் அதை தான் நான் கிளாரிஃபை பண்ண போகிறேன். நிறைய பேர் என்னன்னா மழை வரும் போது நம்ம விவசாயம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சில பேர் ஒத்தி போட்டுருவாங்களாம். ஸோ மழை வர டைமில் எப்படி நீங்கள் அந்த விவசாய நிலத்தை உழ முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். மழையும் வந்துட்டு விவசாய நிலத்தை உழுதா உன்னால் பயிர் பண்ண முடியுமா? ஸோ மழை வருவதற்கு முன் அதற்கான ஆயுத்தமான வேலைகள் எல்லாம் செஞ்சு வச்சுட்டா மட்டும்தான் மழை வர டைமில் நம்ம விதை தூவிட்டா கரெக்டாக நமக்கு அறுவடை சீசனில் நமக்கு நல்ல பயிர் விளைச்சல் வந்து நல்ல பலனை பெற முடியும். அந்த மாதிரி நோட்டிபிகேஷன் வரட்டும் பார்த்துக்கலாம், அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காலகட்டமா நீ ஒத்தி போடுறது மட்டும்தான் நீ தோல்வியை சந்திக்கிறியே. ஸோ நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா படிக்க முடியல, எனக்கு பயமா இருக்கு, இந்த வார்த்தைலாம் ஏன் வருது? நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணவங்க வாயில இருந்து தான் வருது. ஸோ இப்போ வந்து ஒரு மெமரண்டம் பாஸ் ஆச்சு, எல்லாருமே அதை கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐக்கு ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சைலேந்திர பாபு அவர்கள் வந்து ஒரு மெமரண்டத்தை பாஸ் பண்ணியிருந்தார். அதாவது காவல்துறை அந்த யூனிஃபார்ம் சர்வீசஸ் போர்டுக்கு கொடுத்திருந்தாரு. அப்ப என்ன சொல்லியிருந்தாரு, நீங்க சீக்கிரமா கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணுங்க, எல்லாம் மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் ரெடி பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தாரு. அப்ப நோட்டிபிகேஷன் இன்னும் சில நாட்கள்ல வந்துரும். ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ மட்டும் இல்ல, தாலுக் எஸ்ஐயும் அடுத்த வருஷம் வந்துரும். சோ நம்ம என்னதான் நமக்கு அதுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கோம்னா நம்ம எதுவுமே ப்ரிப்பேர் ஆகல, அதான் உண்மை. ஓகேவா? சோ நான் இப்ப இந்த வீடியோல எதை பத்தி சொல்ல போறேன்னா, லாஸ்ட் இயர் அதோட கொஸ்டின் பேப்பர்ஸ் எப்படி இருந்தது, அதுல எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க, கட் ஆஃப்லாம் எப்படி இருந்தது, ஏன்னா முந்தைய வருடத்தை வைத்து இந்த வருடத்துல என்னென்னலாம் நீ மாற்ற வேண்டி இருக்கு, என்னென்னலாம் மாற வாய்ப்பு இருக்குன்றதை எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். So first of all, ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ வந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ்ன்றது உனக்கு தெரியும். 170 கேள்விகள், எத்தனை மார்க்குக்கு? 85 மார்க்குன்றது நல்லாவே தெரியும். சோ ஒரு கேள்விக்கு எத்தனை மார்க் தான் கொடுப்பாங்க? அரை மார்க், 0.5 மார்க் தான். அதனால தான் 170ல பாதி 85. அப்ப 170 கேள்விகளுக்கு 85 மார்க் இருக்கு, ஒரு கேள்விக்கு அரை மார்க். பிசிக்கல் இருக்கானா? இல்ல, நோ பிசிக்கல். அப்ப பிசிக்கலே இல்லாம நான் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு டிகிரி முடிச்ச ஹோல்டர், என்னாலலாம் எஸ்ஐ ஆக முடியாதான்னு நீ ஒரு கேள்விக்குறியோடு இருந்தல்ல, உனக்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ. நான் நல்லா படிப்பேன் சார், ஆனா பிசிக்கல்னால தான் எனக்கு எஸ்ஐ அவர கனவு, போலீஸ் அவர கனவு நிறைவேறாம இருக்குன்னா அவர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. நோ பிசிக்கல். ஓகேவா? ஹைட் கூட பாரு, தாலுக் எஸ்ஐ அளவுக்குலாம் இல்ல, வெறும் 163 சென்டிமீட்டர் இருந்தாவே போதும், யூ ஆர் எலிஜிபிள். பாய்ஸ்க்கு, கேர்ள்ஸ்க்கு 157 சம்திங் தான். ஸோ ஈஸியா உள்ள போறதுக்கான ஒரு சான்ஸா இருக்கக்கூடிய இந்த தேர்வை 154 தான் கேர்ள்ஸுக்குலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு தேர்வை வந்து நம்ம என்ன பண்றோம், வாய்ப்பை கை நழுவி விட்டுறோம். ஓகேவா? ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ தாலுக் அண்ட் ஏஆர் எஸ்ஐக்கான எங்க அகாடமில பேட்ச் வந்து 21/12/2022 நாளை மறுநாள் தொடங்க இருக்குதுமா. ஆர்பிஎஃப் எஸ்ஐ அண்ட் பிசிக்கு வந்து 19/12/2022 இன்றிலிருந்து பேட்ச் தொடங்கி இருக்கு. ஸோ சேர்ந்து பயனடையணும்னு நினைக்கிறவங்க பயனடைந்து கொள்ளுங்கள். ஓகேவா? ஸோ அடுத்தது ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐக்கு மொத்தமா 100 மார்க் இருக்கு. இந்த 100 மார்க்ல 85 மார்க் உனக்கு எதுதான்? ரிட்டன் எக்ஸாம் தான். சோ அதுதான் நான் சொல்லிட்டேன், 170 கேள்விகள் இருக்கும். இந்த 170 கேள்வியில ஒரு கேள்விக்கு அரை மார்க், 85 மார்க் கொடுத்துருவாங்க. சோ எக்ஸ்ட்ரா மார்க் என்னன்னு பாத்தீங்கன்னா 5 மார்க். அந்த 5 மார்க் என்னென்ன சர்டிபிகேட்னா என்சிசி, என்எஸ்எஸ், ஸ்போர்ட்ஸ் எது வச்சிட்டு இருக்கு அதுக்கு ஏத்த மாதிரி உனக்கு மார்க் அலோகேட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் இன்டர்வியூக்கு எத்தனை மார்க் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 10 மார்க். சோ இன்டர்வியூன்றது வைவா வாய்ஸ். ஆக்சுவலா எல்லா எஸ்ஐ கடைசி ப்ராசஸ் என்ன? இன்டர்வியூ தான். அது ஈவன் டெக்னிக்கலான இரு, தாலுகானா இரு, இல்லனா ஏஆர், நெக்ஸ்ட் ஃபிங்கர் பிரிண்ட் எதுவானா இருந்துக்கோ, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வந்து எங்க தான் போறீங்க? வைவா வாய்ஸ் தான் போறீங்க. சோ அதுக்கு 10 மார்க் கேரி ஓவர் ஆகுது. சோ 170 क्वेश्चंस ஃபார் 85 மார்க். எக்ஸ்ட்ரா மார்க் இது இருக்கு. இன்டர்வியூக்கு 10 மார்க்ஸ். இது வந்து எக்ஸாம் பேட்டர்ன். இதுல எதனா சேஞ்சஸ் நடக்கும்னா மேக்ஸிமம் டவுட் தான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம எந்த ஒரு சேஞ்சஸையும் கன்ஃபார்ம் பண்ண முடியும். சோ மேக்ஸிமம் இதுதான் பேட்டர்ன். பிசிக்கல்ன்ற ஒரு ரீசன் வைக்காததுனால அவங்க ரிட்டன் எக்ஸாம்ல மட்டும்தான் ஸ்டூடெண்ட்ஸோட நாலேஜை செக் பண்றதுனால அதுல 85 மார்க்ஸ்க்கு எந்த விதமான சேஞ்சஸும் வர வாய்ப்பு இந்த வருஷம் நோட்டிபிகேஷன்ல இருக்குமான்னு என்ன கேட்டீங்கன்னா மேக்ஸிமம் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் என்னால சொல்ல முடியும். ஸோ இதுதான், இதுல தான் சேஞ்சஸ் நடக்கவே வாய்ப்பு இருக்கு. உனக்கு தெல்ல தெளிவா 2018 கொஸ்டின் பேப்பர் அனலைசிஸ் வந்து இங்க தெல்ல தெளிவா ஒரு சப்ஜெக்ட்ல எவ்வளவு மார்க் வந்திருக்கு, எவ்வளவு வைட்டேஜ் கொடுத்திருக்காங்க, நீ எந்த சப்ஜெக்ட்டுக்கு அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சா உன்னால வரக்கூடிய ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ தேர்வை ஒரு எளிமையான வகையில் அட்டெண்ட் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக மட்டும் தான் இந்த அனாலிசிஸ் நான் கொடுத்திருக்கேன். சோ இதுல நான் எதை சேர்க்கலனா கரண்ட் அஃபேர்ஸ் சேர்க்கல. ஏன் சார் கரண்ட் அஃபேரே கொடுக்காம எப்படி சார் உங்களுக்கு ரவுண்ட் ஆஃப் வேல்யூ 170 வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, நான் கரண்ட் அஃபேரை எந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடா கேட்டிருக்காங்களோ அதோட ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? கரண்ட் அஃபேரை ஃபார் எக்ஸாம்பிள் எக்கனாமிக் கரண்ட் அஃபேர் கேட்டிருந்தாங்கன்னா அதை நான் எக்கனாமிக்ஸோடையும், ஜியோகிராஃபி ரிலேட்டடா கேட்டிருந்தாங்கன்னா அது ஜியோகிராஃபியோடையும், பாலிட்டி ரிலேட்டடா கேட்டிருந்தாங்கன்னா அதை பாலிட்டியோடையும் ஆட் பண்ணியிருக்கேன். சோ அதெல்லாம் ஆட் பண்ணி தான் இந்த கொஸ்டின் ஸ்ட்ரென்த்துக்கு நான் எடுத்துட்டு வந்தேன். ஓகேவா? சோ அது மட்டும் இல்லாம நடப்பு நிகழ்வுகள் அந்த அளவுக்கு கடினமாக கேட்கப்படுறதுல நம்ம டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ் படிச்சாலே போதும். சோ கரண்ட் அஃபேர்ஸ் நீ ரெடி ஆகணும்னா டெய்லி நியூஸ் பேப்பர் இஸ் மஸ்ட் டு ரீட். ஓகேவா? சோ டெய்லி நம்ம தமிழ் நியூஸ் பேப்பரே படிங்க. ஏன் நீங்க ஹிந்து படிக்கட்டமா, அது படிக்கட்டுமா, பிசினஸ் லைன் படிக்கட்டுமா எல்லாம் கேக்குறீங்க. நோ நீட் டு ஸ்டடி இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர். ஒன்லி தமிழ் நியூஸ் பேப்பர்ஸ் படிங்க.
படிங்க. அதுல இருக்கக்கூடிய சில தகவல்கள், அதாவது தமிழ் நியூஸ் பேப்பரை போய் படிச்சுட்டு அடுத்த ஆட்சியை பிடிப்பது இவர்தானுங்கோ அந்த நியூஸ்லாம் நமக்கு வேண்டாம். நமக்கு தேவையான நியூஸ் என்னவோ அதை கலெக்ட் பண்ண படிங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், எக்கனாமிக் ரிலேட்டடா எதனா நியூஸஸ் இருந்தாலும், ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா எதனா நியூஸஸ் இருந்தாலும் அதை மேக்ஸிமம் கவர் பண்ணுங்க. அதுல இருந்தே நமக்கு क्वेश्चंस வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் டிஃபென்ஸ் செக்டார்ஸ் பத்தி எதனா சொல்லியிருந்தாங்க, அதுல துண்டு துண்டா தான் இருக்கும். அந்த செய்திலாம் படிச்சு நீங்க சேகரிச்ச பாயிண்ட்ஸ் எதுனா மட்டுமே நமக்கு போதும். டெய்லி நியூஸ் பேப்பர் ரீடிங் இஸ் வெரி மஸ்ட் டு catch your marks on essay. ஓகேவா? சோ இதுல கேட்டிருக்க கேள்விகளுடைய ஸ்ட்ரெngth பாத்துக்கோங்க. தமிழ் வந்து பாத்தீங்கன்னா 10 கேள்வி கேட்டிருக்காங்க போன வருஷம் 2018 உடைய क्वेश्चन பேப்பர்ல. ஆனா இந்த வருஷம் தமிழ் இருக்குமானா கண்டிப்பா இருக்காது. ஏன்னா தமிழ் தான் தகுதி தேர்வுன்னு தனியா போயிடுச்சு. அப்படி தமிழ் தகுதி தேர்வுன்னு தனியா போய் அது தனியா நடக்கிறதுனால இந்த வருஷம் உங்களுடைய மெயின் எக்ஸாம் क्वेश्चन பேப்பர்ல தமிழ் ஆட் ஆவறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு தான். தமிழ் வரவே வராது. ஓகேவா? மெயின் எக்ஸாம் क्वेश्चन பேப்பர்ல உங்களுக்கு தமிழ் வராது. அப்ப இந்த 10 क्वेश्चन வேற ஏதோ ஒரு சப்ஜெக்ட்டோட சேர்ந்து ஆட் ஆகும். அதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்கு என்ன இல்ல அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? சோ வந்து பாத்தீங்கன்னா இயற்பியல் பிசிக்ஸ்ல மட்டுமே கிட்டத்தட்ட 23 क्वेश्चन. சோ பயாலஜி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், பயாலஜி நல்லபடியா படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐயை பொறுத்தவரைக்கும் பயாலஜில தான் அதிகமான கேள்விகள் கேட்பாங்க. அப்ப அறிவியல்ன்றது இந்த 3 பாத பிரிவுகளா பிரியுது. ஒன்னு வந்து இயற்பியல், ஒன்னு வேதியியல், ஒன்னு உயிரியல், அதாவது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. சோ பயாலஜில தான் அதிகமான क्वेश्चन வெயிட்டேஜ் எடுத்திருக்காங்க. தட் மீன்ஸ் 24 क्वेश्चंस லாஸ்ட் இயர் क्वेश्चन பேப்பர்ல கவர் பண்ணிருக்காங்க. இந்த 24க்கு அடுத்ததா இயற்பியல்ல வந்து 23யும், கெமிஸ்ட்ரி வேதியியல்ல 17. டோட்டல் பாத்தீங்க 20 20 40 50 57 57 64. கிட்டத்தட்ட அறிவியல்ல மட்டுமே 64 கேள்விகள். அதாவது கேட்கக்கூடிய 110 கேள்விகள்ல சராசரி பாதிக்கும் மேல, அதாவது 55 தான் பாதி. அப்ப 9 क्वेश्चन பாதிக்கும் மேல இதுல தான் கேட்டிருக்காங்க. அதுக்கும் மேல அப்படின்ற மாதிரி அறிவியல்ல தான் கேட்டிருக்காங்க. அப்ப ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ பாஸ் ஆகணும்னா அறிவியல் பிளேஸ் எ வைட்டல் ரோல். சயின்ஸ் தான் வந்து ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணிருக்கு. சோ இந்த சயின்ஸ் எக்ஸாம்ஸ் நல்லா கிளியர் பண்றவங்களால மட்டும் தான் நம்மளால என்ன பண்ண முடியும், எக்ஸாம்ல இவர்கள் உள்ள வருவாங்களா மாட்டாங்களா நமக்கு சொல்றதுக்கான ஒரு ஐடியாவே வரும். சோ சயின்ஸ் நல்லபடியா படிச்சு வச்சுக்கோங்க. சயின்ஸ்லயே முக்காவாசி இருக்கு. அப்ப இந்த தமிழ்ல பிரியிற இந்த 10 கேள்வியில கூட 4 கேள்வி சயின்ஸ்ல ஆட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தமிழ்ல பிரியிற அந்த 10 கேள்வி 4 கேள்வி சயின்ஸ்லயே போட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு 68 இல்ல 70 கேள்வியா ஆக்கிறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. சோ சயின்ஸ் வந்து நல்லபடியா படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்தது ஹிஸ்டரி. ஒன்றும் இல்லைம்மா, ஹிஸ்ட்ரி பாருங்களேன் ரொம்ப கம்மி தான். ஹிஸ்ட்ரியும் பாலிட்டியும் 7 தான் கேட்டிருக்காங்க. ஆனால் அதுக்கு பதில் தான் எக்கனாமிக்ஸும் ஜியாகிரபியும் 11 கேள்விகள் வந்திருக்கு. ஏன் அப்படின்னும் போது சில கரண்ட் அஃபேர்ஸ் எக்கனாமிக் ரிலேட்டடாக கேட்பாங்க. இப்போ உலக வங்கி, உலக IMF அப்படின்லாம் இருக்கும், இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், அதெல்லாம் எங்கே இருக்குது, அதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குது, வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் அதனுடைய தலைமையிடம் எங்கே இருக்குது, இதெல்லாம் கேட்டால் கூட அது கரண்ட் அஃபேர் ரிலேட்டடாகவும் நான் எடுத்துப்பேன், எக்கனாமிக் சப்ஜெக்ட் ரிலேட்டடாகவும் எடுத்துப்பேன். ஸோ அதை எடுத்துட்டு நான் இதோட ஆட் பண்ணி விட்டுட்டேன், எக்கனாமிக்ஸோட ஆட் பண்ணி விட்டுட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் சயின்ஸ் டோட்டல் 22 plus ஒரு 7 29 plus ஒரு 7 36 क्वेश्चंस தான் இருக்கு அரௌண்ட் நமக்கு. ஓகேவா? 36 கேள்விகள் தான் இருக்கு. அப்ப 64 கேள்விகள் அறிவியல் இருந்தும் 36 கேள்விகள் சமூக அறிவியல் இருந்திருக்கு. மீதி 10 கேள்விகள் தமிழ். இப்ப தமிழ் பிரியறதுனால தமிழ் வராது. சோ தமிழ் அந்த 10 கேள்விகள் பிரியறதுனால மேபி ஒரு 4 கேள்விகள் அறிவியல் கூடயும் 7 கேள்விகளை 6 கேள்விகளை சமூக அறிவியலோடையும் சேர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஓகேவா? சோ அதனால நம்ம நல்லபடியா படிக்க வேண்டியது எதை முக்கியமா அறிவியல். அப்போ இன்னில இருந்து உங்களுடைய தாட் என்ன இருக்கணும்னா 6ஆம் வகுப்புல இருந்து 12வது வகுப்பு வரையும் அறிவியலை ஸ்ட்ராங் பண்ணணும். சயின்ஸை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா படிக்கணும். அதாவது நீங்க ஆல்ரெடி எஸ்ஐ क्वेश्चन பேப்பர் பார்த்துட்டீங்க, பிசி क्वेश्चन பேப்பர் பார்த்துட்டீங்க. அந்த அளவுக்கு ஹெவியா கேட்டு அந்த அளவுக்கு உனக்கு கஷ்டப்படுத்துற மாதிரி சிலபஸ் செட் பண்ணிருக்காங்கன்னா கண்டிப்பா கிடையாது. உண்மையை ஒத்துக்கலனாலும் அதானே நெசம். கண்டிப்பா கிடையாது. உனக்கு சிலபஸ்லாம் எந்த வகையிலும் டஃப் பண்ணல. அவர்கள் உன்னை என்ன பண்ணிருக்காங்கன்றத மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. சோ கொஸ்டினை நீ எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்க, சிலபஸை படிச்சு நீ எந்த அளவுக்கு புரிஞ்சு உணர்ந்திருக்க, அதை தான் செக் பண்றாங்க. சோ மேக்ஸிமம் அறிவியல்ல இருந்து கேள்விகள் கேட்கும்போது ஈஸியா தான் இருக்கும். நீ படிச்ச அந்த கூற்றுகள் ஆகட்டும் அல்லது மேட்ச் தி ஃபாலோவிங் ஆகட்டும் கேள்விகள் ரொம்ப சுலபமாகவும் இருக்கும், எளிமையாகவும் இருக்கும். சோ படிச்சு புரிஞ்சுக்கிட்டா ஈஸியா அட்டெண்ட் பண்ணலாம். சோ ஆப்வியஸ்லி உளவியல்ல இருந்து அந்த 170 கேள்விகள் எவ்வளவு வந்துருச்சு, 60 கேள்விகள் வந்துருச்சு. உளவியல்ல இருந்து மார்க் விட முடியுமா? முடியாது. ஏன்னா நம்ம எல்லாம் எந்த சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், முப்படை சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். முப்படை சேனலை ஃபாலோ பண்ணும்போது உளவியல் தப்ப ஒரு மார்க் விட முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம எஃபர்ட் போட்டு கிளாஸஸ் கொடுத்துருக்கோம். ஸோ உளவியல்ல 60 கேள்விகள் பார்த்தாலே போதும். முப்படை சேனல்ல இருக்கக்கூடிய வீடியோஸை அழகா அடிச்சுட்டு வந்துட்டே இருப்பீங்க. அப்போ 170 கொஸ்டின்ஸ்க்கு தாராளமா எடுக்கலாம் நல்ல மார்க்கே. ஸோ லாஸ்ட் இயர் கட் ஆஃப் என்ன இருந்தது, இந்த வருஷம் கட் ஆஃப்க்கு நீ எப்படி ரெடி ஆகணும் பார்த்துடலாமா அடுத்த ஸ்லைட்ல. சரி, லாஸ்ட் இயர் கட் ஆஃப் இந்த ரேஞ்சஸ்ல தான் இருந்தது. அதாவது ஹை லெவல்ல மார்க் எடுத்தவங்க, அதாவது எஸ்சின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆதி திராவிட பிரிவினரை சேர்ந்தவங்க ரொம்ப அதிகமா மார்க் எடுத்தவங்க 66 மார்க் எடுத்தவங்க உள்ள போயிருக்காங்க. தட் மீன்ஸ் ரிட்டர்ன்ல இருந்து
இன்டர்வியூ ஸ்டேஜ்க்கு குறைஞ்சபட்சம் 64 எடுத்தவங்க. அப்போ 64 தான் உங்களுக்கு கட் ஆஃப் இருந்திருக்கு. ஸோ 64 மார்க் எடுத்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இன்டர்வியூக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருந்திருக்கு. அப்போ 64 எடுக்கணும் அப்படின்னா நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. அவங்க 64 மார்க் எடுக்கணும்னாலே அவங்க என்ன பண்ணணுன்றதை யோசிச்சுக்கோங்க. ஸோ 64 அப்போ எத்தனை கொஸ்டின் கரெக்ட் பண்ணியிருக்கணும் 170க்கு 128 கொஸ்டின்ஸ் கரெக்ட் பண்ணியிருந்தா தான் அவங்களால உள்ள போக முடியும். அப்ப அந்த 128ல உளவியலே 60 கேள்விகள், அதுல 60 கரெக்ட் பண்ணிட்டா பாக்கி சயின்ஸ்ல எஃபர்ட் போட்டாலே ஈஸியா அடிச்சுட்டு போகலாம். ஆமா தானே, சயின்ஸ் சோஷியல். அப்ப எப்படி காம்படிஷன் இருந்திருக்கு பார் லாஸ்ட் டைம் இந்த அளவுக்கு காம்படிஷன் இருந்திருக்கு. அவுட் ஆஃப் 85 மார்க்குக்கு 64 கட் ஆஃபா வந்திருக்கு. தட் மீன்ஸ் 20 மார்க்ஸ் தான் கம்மியாயிருக்கு. 40 கொஸ்டின் தான் தப்பு பண்ணலாம் அப்படின்ற நிலைமைக்கு வந்திருக்கும். ஸோ இந்த வருஷமும் காம்படிஷன்ன்றது குறையல, அதிகரிச்சிருக்கு. ஸோ இந்த வருஷம் இன்னமும் கட் ஆஃப் கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது ஒரு 3 மார்க் அல்லது 4 மார்க் கூடலாம். கூடினாலும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பா உங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நீங்க படிச்சா. அதனால நோட்டிஃபிகேஷன் வரட்டும் படிச்சுக்கலாம் அப்படின்ட்டு நீங்க ஒத்தி போட்டீங்கன்னா மொத்தமா போயிடும். ஸோ நோட்டிஃபிகேஷன் வரும்போது வரட்டும், கண்டிப்பா வரப்போதுன்னு முடிவாயிடுச்சு. ஏன்னா அதற்கான சர்க்குலர்லாம் பாஸ் ஆனதை பார்த்துட்டோம். ஸோ இதுக்கு மேலே நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தா எப்படி? ஸோ இன்றே உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒன்றே செய், அதையும் நன்றே செய், அதையும் இன்றே செய்யும் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றே உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐக்கானது, ஏன்னா அதுக்கு படிக்கும் போது அது உனக்கு தாலுக் எஸ்ஐக்கு மிகவும் நன்றாக பயன்படும். தாலுக் எஸ்ஐயும் நீ அப்பியர் ஆகலாம். ஓகேவா? ஸோ 2 நோட்டிஃபிகேஷன் அடுத்தடுத்து வர காத்திருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே ரெடி ஆகிக்கோங்க. பி ரெடி ஃபார் கைஸ். ஸோ இணைந்திருங்கள் காவலர்களை, தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.